வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜேஎம்எஸ் சந்திரமௌலி ஐயா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பருங்க. ஸோ கடந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, இந்த கோச்சார் ரீதியான பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் மகர லக்னம். 2ஆம் இடத்துல ராகு வராரு, 8ஆம் இடத்துல கேது வராங்க. ஸோ இந்த மாதிரி பலன்கள்லாம் இருக்கு. குருவே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வராரு, சனி வந்து 3ஆம் இடத்துல வராங்க. இந்த மாதிரி கோச்சார் ரீதியாக இருக்கிற பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மே 30ஆம் தேதி இந்த ராகுவோட பிளேஸ்மெண்ட் நடக்குது. நம்ம ஜூன் மாசத்துலேருந்து கணக்கு எடுத்துட்டோம்னா என்ன மாதிரி பலன்கள் தராரு அப்படிங்கிறது சொல்லுங்க. நம்ம பல பதிவுகளை சொல்ற மாதிரி கோசாரம் என்பது திசாபுத்தியை சார்ந்தது. அதனால ஒட்டுமொத்த மகர லக்னக்காரர்களுக்கும் நாம் எல்லா பலன்களையும் நிர்ணயித்து விட முடியாது. இப்போ அவங்களுக்கு திசாபுத்தி நடக்கிறதன்படி வரிசைப்படி நம்ம சொல்கிறோம். இப்போ எப்படின்னா, ஒரு சிலருக்கு குரு திசை நடக்கிறவங்களுக்கு கடந்த காலத்தில் உறவுகள் எல்லாம் செழிப்பாக இருக்கும். குழந்தை பிறப்பு, திருமணம், மகிழ்ச்சியான இதெல்லாம் நல்லா நடந்திருக்கும். 5 இருக்கிற அகம் சார்ந்த நன்மைகள் நல்லா நடந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இப்போ போய் வரன் பார்க்குற நபர்கள் இருப்பாங்க இல்லையா மகர லக்னத்தில், அவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் தொய்வாக இருக்குது. அது யார்? குரு திசை நடக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். குரு திசை நடக்காதவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ மகர லக்னத்துக்கு சனி திசை நடந்துகிட்டு இருக்குன்னு வைங்க, திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ ஒரு கிரகம் அடைவுகள் நம்ம ஜாதகத்தை சார்ந்து தான் வேலை செய்யும். இப்போ மகர லக்னத்திற்கு சனி திசை நடப்பவர்களுக்கு உறவு சார்ந்த நன்மைகள் நல்லா இருக்குது. குரு திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு பொருள் சார்ந்த விஷயத்தில் நல்லா இருக்குது. ராகு திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு பொருள் சார்ந்த வகையில் நல்லா இருக்குது. கேது திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு ரெண்டுக்குமே நல்லா இல்லை. இப்படி தான் கணக்கு எடுத்துக்கணும். அப்போ ஜென்ரலாக பார்க்கும்போது கேது தான் கெட்டவராகிறார். ஆனால் பொதுவாகவே இப்போ 2ல் ராகு வராரு. அப்போ வந்து வர வேண்டிய பணம் வருமா? கண்டிப்பாக வரும். ஏன்னா ராகுனுடைய நட்சத்திரமே அங்கே இருக்குது, சதய நட்சத்திரம் இருக்குது, அங்கேயே வரப்போகிறாரு. அதனால் அந்த பண சேர்க்கைங்கிறது ஏற்படுத்த போகிறாரு. வரவேண்டிய பணம் என்பதும் 12ஆம் இடத்துக்கு கூட சம்மந்தப்பட்டது. அந்த 12ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடம் வந்து நல்ல ஸ்தானம் தான். அதனால் அது நல்லா நடக்கும். ராகு திசா புத்தி அந்தரங்களில் தொழில் மேன்மையும் நல்லா இருக்கும். இப்போ இவங்களுக்கு ஒரு 18 வருஷ ராகு திசையில் கோச்சாரம் வந்து 2ல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இன்னும் வலிமையாக நடக்கும். இப்போ ஒரு 6 வருஷம் ஆச்சு தொழில் ஆரம்பித்து, மெதுவாக தாங்க போகுது, ஒன்றும் ஸ்பீடு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஸ்பீடு கிடச்சிடும். நல்லா 2ல் ராகு வந்து சேர்க்கை, பண சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துரும். நிறைய ராகுனுடைய காரகத்துவத்தில் தொழில் செய்கிறவங்கெல்லாம் ரொம்ப பூமிங் ஆயிடுவாங்க. அதாவது வந்து இப்போ எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் காற்று சம்மந்தப்பட்ட தொழில், காற்று சம்மந்தப்பட்டது, மற்றும் இந்த மாதிரி சொகுசு வாகனங்கள் அது சம்மந்தப்பட்டது, பில்டிங்கில் இன்டீரியர் டெக்கரேஷன்லேருந்து பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் ராகு தான். அதே மாதிரி இராணுவம் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு சப்ளை பண்ணுறவங்க, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸ்பேர் பார்ட்ஸு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி சயின்டிஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, இஸ்ரோ மாதிரி அது மாதிரி பெரிய பெரிய சயின்டிஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா நடக்கும். உலகளவிலேயே இது ராகு வந்து நல்லா பாசிட்டிவாக கொண்டு போகும். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த ராகுனுடைய காரகத்துவத்தில் வந்து முக்கியமானது வந்து வெளிநாடு. அப்போ இந்த வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகி வேலை செய்கிறவங்களும் சரி, வெளிநாடு தொடர்பான எக்ஸ்போர்ட் செய்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும், வளர்ச்சிகள் வந்து நல்லாயிருக்கும். சூப்பர். ஆனால் இவங்களுக்கெல்லாம் ராகு திசை போயிட்டுருக்கணும். அப்படி இருந்தால் சிறப்பு. கடந்த காலத்தில் வந்து நிறைய முயற்சிகள் பண்ணியிருப்பாங்க, ஏதோ தடை தாமதம் ஆகிட்டே இருக்குது. இந்த காலத்தில் அந்த தடையெல்லாம் நிவர்த்தி ஆகுமா? இவங்களுக்கு வந்து சுக்கிர திசை நல்லா இருக்காதுங்க. மகரத்துக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா 4, 8, 12 தான் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது. அதே மாதிரி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமாவது உட்கார்ந்து திசை நடத்தினாலும் நல்லா இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு இவங்க ஜாதகத்தில் இப்போ நடக்கிற திசை ஒரு குரு திசைன்னே வச்சுக்குவோம். அவர் போய் பரணி நட்சத்திரத்தில் இப்போ மகர லக்னக்காரருக்கு ஒருத்தருக்கு பிறந்திருக்குன்னு வைங்க, அவருக்கு குரு திசை நடந்தாலுமே நாம் சொல்லிட்டு இருப்போம் குரு திசை நல்லா இருக்கணுமே அப்படின்னு. ஆனால் சுக்கிரன் மாதிரி வேலை செஞ்சிருவார். அதனால் இவருக்கு 4, 8, 12 சுக்கிரன் ஆகாத கிரகம். அதனால் தொழில் ரீதியாக நம்ம அந்த மாதிரி விஷயத்தை பார்த்து தான் நம்ம முடிவெடுக்கணும். நீங்கள் கேட்ட கேள்வி தொழில் பலம் தானே, விருத்தி ஆகிறது. 2வது வந்து இப்போ ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம், ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா, இதெல்லாம் வந்து ஒரு ராகு திசையோ புத்தியோ அந்தரம் வந்தால் கிடைச்சிடும். ஆனால் இப்போ சனி நடக்குதுன்னு வைங்க, சனினால் பிரயோஜனம் இல்லை.
அகம் சார்ந்த வேலைக்கு தான் சனி நல்லது பண்ணுவார். வேணும்னா மாற்றி விட்டுருவார். இப்போ யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ தொழிலிருந்தையும் மாற்று தொழிலுக்கு போக சொல்லிடுவார், வேலை பார்க்குற இடத்துல இருந்து வேற வேலைக்கு போக சொல்லி. இப்போ 6ஆம் இடத்துல குரு இருக்காரு. ஸோ குரு இருக்கிறதுனால கடன்கள்ல அடைப்பாரா இல்லை கடன்களை வளர்த்துவார்? 6ஆம் இடத்துல இருக்கிற குரு ராகு நட்சத்திரத்திலையும் போறாரு, குரு நட்சத்திரத்திலையும் போறாரு. 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு குரு நட்சத்திரத்துல இருந்து ராகுக்கு ரிவர்ஸ் வர்றாரு. இப்ப இவங்க 2 பேரும் சார பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. அப்ப கடன் கேட்கறவங்களுக்கு கிடைக்கும். அப்ப கடன் கிடைச்சா அது நல்ல முறையில பயன்படுத்தணும். தொழிலுக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா இது நல்ல கடன்னு எடுத்துக்கலாம். அதனால கடன் நல்ல சோர்ஸ் கிடைக்கும். அதை நல்ல விதத்தில் பயன்படுத்தணும். யாரெல்லாம் நல்ல விதத்தில் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் கெட்டு போனவங்க தான். 2ஆம் இடம் 8-12 தொடர்பில் கெட்டு போனவங்க கடனை வாங்கி அதை தேவையான விஷயத்துக்கு உபயோகப்படுத்தாமல் தேவையில்லாமல் லாக் ஆகிட்டு அல்லது அந்த தொழிலையும் நஷ்டத்தை அனுபவிச்சுட்டு அது பெரிய கடன் சுமையாக மாறுறதுக்கு காரணம் அவங்க ஜனன ஜாதகம் தானே ஒழிய கோச்சாரம் கிடையாது. எல்லாருமே கோச்சாரத்தை பார்த்து எனக்கு சனி கெடுத்துருச்சு, ராகு கெடுத்துருச்சுன்னு சொல்கிறத முதல்ல மாற்றணும். அவங்க ஜாதகத்தில் கொடுப்பினைங்கிற வார்த்தையில் பணம் எனக்கு எப்படி இருக்குது, இந்த பிறவியில் இந்த பணம் அனுபவிக்கிற தன்மை எனக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். தொழில் மூலமாக பணம் வருமானு பார்க்கணும், அல்லது சம்பளம் வேலை மூலமாக பணம் வருமானு பார்க்கணும். இதையே பார்க்காம சும்மா பெயர்ச்சி அது கெடுத்துருச்சு இது கெடுத்துருச்சுன்னா என்ன நியாயம்? அதனால் கண்டிப்பாக கடன் கிடைக்கும். யார் உண்மையிலேயே தொழிலுக்கு உபயோகப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு அதன் மூலம் ஆதாயம் இருக்கும். ஏன்னா ராகு பெருக வச்சிருவார். பிரம்மாண்டமான தொகையை லோன் வாங்குறவங்க எதிர்பார்க்குறவங்களாம் இந்த டைமில் கிடைக்கும். நல்லா அதே மாதிரி மிகப்பெரிய கேள்வி என்னென்னா இந்த கல்யாணம் திருமணம். ஸோ திருமணம் நீ நடக்கலைங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இன்ன வரைக்கும் நடக்கல அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இதாக அமையலை நீயும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் அமையுமா? நிச்சயமா. இப்போ லாஸ்ட்டு சனி 2ல் இருந்தார் இல்லையா, அப்போ இவங்களுக்கு நிறைய தடை ஆயிருக்கும். அதே மாதிரி டைவர்ஸ் ஆகிருக்கும். சில பேருக்கு திருமணமே வரனே அமையாமல் போயிருக்கும். இதெல்லாம் இப்போ மாற்று வேலைகள் செய்யும். ஆனால் சனி திசா புத்தியாந்திரம் ஒத்துழைக்கணும். எந்த திசை வேணால் நடக்கட்டும், சனியினுடைய புத்தி பீரியட் வரும்போது திருமணத்தை அமைச்சு கொடுத்துரும். அதனால் இப்போ சனி சொந்த நட்சத்திரத்தில் போகிறார் 3ஆம் இடத்துல. இவங்களுக்கு 3ஆம் இடத்துல உத்திரட்டாதி சனியாக இருக்கார், 7ஆம் இடத்துல பூசமாக இருக்கார், 11ஆம் இடத்துல அனுசமாக இருக்கார். அப்பேற்பட்ட சனி திசா புத்தி அந்தரம் வரும்போது தொழிலை இவங்களுக்கு திருமணத்தை அமைச்சு கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கேட்டது 2ஆம் திருமணம். அந்த 2ஆம் திருமணம் அப்படின்னு எடுக்கும் பொழுது அது 9வது வீட்டுக்கு போயிடணும், கன்னி ராசிக்கு போயிடணும். அந்த வீட்டுக்கு உண்டான கிரகங்கள் திசை புத்தி அந்தரங்கள் நடக்கணும். இப்போ சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ தொடர்புகளை நடக்கும்போது நடக்கும். இப்போ செவ்வாய் கடகத்தில் போயிட்டுருக்காரு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இப்போ ஈஸியாக நடந்துடும். ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும், அந்த 7ல் இருக்கிற செவ்வாயும் 3ல் இருக்கிற சுக்கிரனும் இப்போ தற்காலிகம் 1 மாதத்துக்கு கொஞ்சம் ட்ரபுளாக இருக்குது. செவ்வாய் சுக்கிரன் என்பது காமகாரகன் இரத்தகாரகன் சேர்க்கை. அதில் 7ஆம் இடம் 3ஆம் இடம் என்பது தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு பழகிறது. இதில் வர்ற பிரச்சனைகளையும் கவனிச்சுக்கணும். அதனால் திருமணத்துக்கு குரு திசை நடக்கிறவங்களுக்கு சப்போர்ட் இல்லை, சனி திசை நடக்கிறவங்களுக்கு சப்போர்ட் உண்டு. வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு 4-5 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கோம், சம்பளம்லாம் வந்துடுதுங்க. பட் என்ன இருந்தாலும் ஒரு பதவி உயர்வு கிடைக்க மாட்டேங்குது, ஒரு சூப்பர்வைசர் ஒரு மேனேஜர் போஸ்ட் வரைக்கும் போக முடிய மாட்டேங்குது. இங்கேயே இருக்கலாமா இல்லை இந்த டைமில் நம்ம வேறு கம்பெனி மாறிடலாமா? அதாவது இப்போ குரு திசை நடக்கிறவங்களுக்கு உயர்ந்த வேலை கிடைக்கும், நிச்சயமாக மாற்று வேலை கிடைக்கும். ஒன்று இருக்கிற இடத்துல ப்ரமோஷன் பண்ணணும், இல்லைன்னாலும் இவங்க ஆஃபர் ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா மாற்றி கிடைச்சிரும், ஹையர் லெவலுக்கு கிடைச்சிரும், வேலை கிடைச்சிரும். இப்போ இதே ராகு குரு 2 பேருக்குமே சப்போர்ட்டிவ் நல்லா இருக்குது. ஆனால் சனி நடக்கிறவங்களுக்கு மட்டும் வேலைக்கு தாமதமாகும். இப்போ நமக்கு ஒரு இருக்கிற இடத்துலையே இருந்தால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா முயற்சி பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு அந்த எண்ண அலைகள் ஒத்துழைக்காது. இப்போ 3ஆம் இடங்கிறது தானுங்க தன்னம்பிக்கை, தைரியம். அந்த இடத்துல சனி போய் அவருடைய நட்சத்திரத்தில் உட்கார்றாரு. அப்படிங்கும்போது நிதானமான சிந்தனை யோசனை இது எல்லாமே இருந்தாலும் கூட அந்த சனி திசா புத்தி நடக்கும்போது சில பேருக்கு மாற்றத்தை கொடுக்கும்.
ஆனால் குரு வந்து அந்த மாற்றத்துக்கு வந்து எதிர்ப்பாக வேலை செய்வார். அதனால் யாருக்கெல்லாம் குரு திசை ராகு திசை நடக்கிறவங்களுக்கு உயர்வு உண்டு, பணி உயர்வு உண்டு. சனி வந்து இருக்கிற இடத்துல இறக்க சொல்லும், இல்லைன்னா இன்டர்னல் சேஞ்சஸ் பண்ணிக்க சொல்லும். இப்போ மாறுனீங்கன்னாலும் ஒரு உயர்வான பணிக்கு போக முடியாது சனியை பொறுத்தவரை. இப்போதான் தொழில் தொடங்கலான்னு இருக்கோம், இதனால வேலை செஞ்சது வந்து பெருசாக செட் ஆகலை, சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஒரு ஐடியா இருக்குது, பட் இது ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் சோலோ ப்ரொப்ரைட்டர்லாம் ஆரம்பிக்கலான்னு இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. இனி சில பேர் வந்து பார்ட்னர்ஷிப் டீடு வச்சு நம்ம பண்ணலாம், ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பணம் வந்து கடன் வாங்குறதுக்குள்ள பார்ட்னர் உள்ள செய்து பண்ணலாம். இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் துவங்கலாமா? இங்கே கேட்ட 2 கேள்விக்கு 2 விதமாக பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது சொந்த தொழிலாக ஓனாக செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. யாருக்கு? குரு திசை ராகு திசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் சனி திசை நடக்கிறவங்களுக்கு பிறரை டிபெண்ட் பண்ணி அல்லது ஒரு கூட்டு முயற்சியால் ஒரு தொழில் நடத்துகிற யோகம் இருக்குது. அப்போ சனி திசை புத்தி அந்தரம் நடத்துகிறவங்க அதுக்கு போகலாம், ப்ரிஃபர் பண்ணலாம். ராகு குரு திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு தொழில் பலம் இண்டிவிஜுவலாகவே பண்ணிடுவாங்க, பெரிய லெவலில் கொண்டு போயிடுவாங்க. எக்ஸ்போர்ட்டு பெரிய லெவல் டெவலப்மெண்ட்டெல்லாம் அந்த ராகு குரு நடத்துகிறவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். சூப்பர் சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம் ஐயா. நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.